விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். ஒரு நாட்டில் பெரும் திருடன் ஒருவன் இருந்தான். அவன் செய்த குற்றங்களுக்காக மன்னர் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். அவன் கழுமரம் ஏற்றப்படப் போகிறான் என்ற செய்தி கேட்டு அந்த நாட்டு இளவரசி ஓடி வருகிறாள். எதிர்பாராத விதமாக அந்த திருடன் மேல் காதல் கொண்ட அவள், திருடனானாலும் இவனைத்தான் மணப்பேன், இல்லையேல் உயிரை விடுவேன் என அடம்பிடிக்கிறாள். இந்த செய்தியை கேட்ட அந்த திருடன் சாகும் தருவாயில் விசித்திரமாக நடந்து கொள்கிறான். அவன் கண்கள் கலங்கி விம்மி விம்மி அழுகிறான். ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே யாவரும் வியக்கும்படி கலகலவென நகைக்கிறான். அவனது அழுகையும் சிரிப்பும் அங்கிருந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனின் முகத்தை பார்த்து சவாலிடுகிறது. விக்ரமாதித்தா, மரணம் முன்னால் நிற்கும்போது ஒருவனுக்கு அழுகை வருவது இயல்பு. ஆனால் அவன் எதற்காக சிரித்தான்? விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சிதறிவிடும். சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கே ஓடிவிடுவேன். விக்ரமாதித்தன் நிதானமாக பதிலளிக்கிறான். வேதாளமே, கேள். அந்த திருடன் அழுததற்குப் பின்னால் ஒரு தீராத ஏக்கம் இருந்தது. ஒரு இளவரசி தன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே, அவளுக்கு ஒரு கணவனாக வாழ முடியாமல், அவளது அன்புக்கு பிரதிபலன் செய்ய முடியாமல் சாகப் போகிறோமே என்ற ஆற்றாமையில் அழுதான். ஆனால் அவன் சிரித்ததற்குக் காரணம் ஒரு ஏளனம். ஒரு நாட்டை ஆளப்போகும் இளவரசிக்கு ஒரு வீரன் யார், விவேகி யார் என பகுத்தறிய தெரியவில்லையே. ஒரு திருடன் மீது காதல் கொண்டு தன் வாழ்வை அழித்துக் கொள்ள துணிகிறாளே, இந்த பெண்ணின் புத்தி இவ்வளவுதானா என நினைத்து அவன் எள்ளி நகையாடினான். விக்ரமாதித்தன் சரியான பதிலை சொன்னவுடன் வேதாளம் மீண்டும் சிரித்துக்கொண்டே முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.